அடுத்த பாருங்க, அல் காத்திலூன், யாரு? கொலை செய்பவர்கள். மனித உயிர்களை நியாயமின்றி அநியாயமான முறையிலே கொல்பவர்கள். அல்லாஹ் உங்களை சும்மா விட மாட்டான். மனித உயிர்களை கொல்வதற்கென்று சில சட்டங்கள் இருக்குதுங்க, சில காரணங்கள் இருக்குது. இஸ்லாம் கிட்டத்தட்ட 10 காரணங்களை சொல்லுது மனித உயிர்களை கொல்வதற்கு. இந்த 10 காரணங்களை தவிர வேற எதுக்கும் கொல்லக்கூடாது. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியா? நிலைமை இன்னைக்கு அப்படியா? அல்லாஹ் அக்பர். சமீபத்தில் பத்திரிகையில் ஒரு செய்தி பார்க்கும்போது ஒரு கொலை நடந்திருக்கு. என்னன்னா, தெருக்கூத்து பார்க்கும்போது ஒருத்தனுடைய கால் இன்னொருத்தன் மேல பட்டுடுச்சான், அதனால அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டு செத்துட்டாங்க. எவ்வளவு நிலைமை மோசமா இருக்குது பாருங்க. தெரிஞ்சு ஒண்ணு தெரியாம எவ்வளவு நடக்கும். இந்த மாதிரி மனித உயிர்களை வேண்டுமென்றே கொலை செய்தவர்கள் இவங்க மறுமை நாள்ல எப்படி வருவாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, கொலை செய்தவன் கொலை செய்யப்பட்டவனுடைய கையிலே சிக்குண்டவனாக வருவான். மேலும் கொலை செய்தவர்களுடைய தலைகளை தனது கையிலே சுமந்தவனாக வருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த கொலை செஞ்சவங்க தனியா வர முடியாது. அவன் எத்தனை பேரை கொண்டானோ, எத்தனை ஊரை, எத்தனை கிராமத்தை, எத்தனை மனிதர்களை காலி பண்ணானோ, அத்தனை மனிதர்களுடைய கையிலும் சிக்குண்டவனாகத்தான் அவன் வருவான், தனியா வர முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற செய்தியை நாம பார்க்கிறோம். இந்த மாதிரி பாரதூரமான ஒரு தவறெல்லாம், பாவத்தெல்லாம் ஒரு முஸ்லிம் தனது வாழ்க்கையில நெருங்கவே கூடாது. அதனாலதான் இஸ்லாம் உலகத்திலே கடுமையான சட்டம் வச்சிருக்கு. கொலைக்கு என்னதுங்க? கொலை. கொலைக்கு கொலை. தவறுதெல்லாம் நடந்துட்டா அதுக்குரிய பரிகாரம் என்ன தெரியுமா? 100 ஒட்டகம் கொடுக்கணும். அவர் தியத்து எவ்வளவு கொடுக்கணும்? 100 ஒட்டகம் கொடுக்கணும். அந்த 100 ஒட்டகமும் எப்படி இருக்குன்னு தெரியுமா? 30 ஒட்டகம் ஒரு வயசுல, இன்னொரு 30 ஒட்டகம் ஒரு வயசுல, இன்னொரு 30 ஒட்டகம் ஒரு வயசுல கொடுக்கணும். அடுத்து என்ன? 2 மாசம் தொடர்ந்து நோன்பு இருக்கணும். அந்த 2 மாசம் தொடர்ந்து நோன்பு இருக்கிறதுல ஏதாவது ஆரோக்கிய கேடு ஒரு நோன்பு 2 நோன்பு விட்டுட்டா மறுபடியும் புதுசா 2 மாசம் நோன்பு இருக்கணும். இதுதான் ஃபிக்ஹ் சட்டம். ஒரு முஸ்லிம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சட்டங்களை இஸ்லாம் கடுமையாக்கி இருக்கா இல்லையா இந்த கொலைக்கு? அதனால இந்த மாதிரி தவறுகள் வரவே கூடாது. ஷைத்தான் என்ன செஞ்சிருவான்? ஒரு வகையில் இந்த இதுக்கு நம்மளை தூண்டிடுவான். அவர் கொலையே செய்யாதவர் தான். கொலையே நம்மளாம் செய்ய மாட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அதிலிருந்து நம்மளை பாதுகாத்திருக்கிறான். ஆனா தவறுதலாக நடக்கிற கொலை, அதுல இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கும். அப்ப இந்த கொலை செய்தவர்கள் இப்படி மறுமை நாள்ல என்ன செய்யப்படுறாங்க? கொண்டு வரப்படுறாங்க.